ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 27/9/2024 நிர்மல் NR 399க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஒரே ஒரு சீபோர்டு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் நம்ம எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 315 ரிசல்ட் ஏபிசி போட பொறுத்த வரைக்கும் ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 898,315. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 020, அதுக்கு முந்தின ட்ரா 295, அதுக்கு முந்தின ட்ரா 257 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60 5D, அதோட 4D 5D சொல்லிட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சி போர்டு கிடைக்கிது. ஆல் போர்டுக்கான டச்சும் சி போர்டுக்கான நம்பர்ஸும் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 654லேருந்து கொண்டு வந்திருக்கேன். நம்மளுடைய சீரியல் நம்பர் இது. ரிவர்ஸில் அடித்தோம்னா 456ங்கிறது இந்த நம்பர். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 884. இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ப்ளஸ் 11 கிடச்சிருக்கு. அதாவது 11 வந்து நம்ம கூட்டணும். ஸோ 11 எதோட கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட கூட்டணும். அதேமாதிரி மைனஸாக இருந்துச்சுன்னா நம்ம 60 5Dயோட கூட்டணும். ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு எடுக்க போகிற நம்பர் வந்து 5D 4D. அப்போ இதோட ப்ளஸ் 11 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் வந்து 10க்கு 0 மிச்சம் ஒன்றா ஆட் பண்ண வேணாம். 8ஓட 1 கூட்டும்போது 9. இங்கே 4ஓட 1 கூட்டும்போது நம்மளுக்கு 5. அப்போது 9 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 654க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 9 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 654க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 915. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 5D 4D அல்லது 5D 16 சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி மெத்தட் ஹிட் ஆகிருக்கு. இப்போ 915 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 609. இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து 60 அண்ட் 5D எடுக்கணும். இதோட நம்ம வந்து -1 and 1. இப்போ இதை கழிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கழிச்சிடலாம். 6ல் 1 போயிடுச்சுன்னா 5. இங்கே நம்மளுக்கு 0ல் 1 போயிடுச்சுன்னா 1. அப்போது 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 915க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 1. இப்போ இந்த 915க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 257. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, 2வது ட்ரா நம்மளுக்கு பி போர்டு. இப்போ 257க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 134. இந்த ட்ரா ப்ளஸ் கிடச்சிருக்கு. அதனால் 5D அண்ட் 4D இதோட ப்ளஸ் 1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 4ஓட 1 கூட்டினோம்னா 5. 4 அல்லது 5 257க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 5. இப்போ இந்த 257க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 295 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. இப்போ 295க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 211. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்கிறதுனால -1 and 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. அப்போ 1 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 295க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 0. இப்போ இந்த 295க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 0 to 0 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0.
சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. இப்போ 4 ட்ரா முடிஞ்சு 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து டச்சஸ் இருக்குது. அதோட அதிகப்படியாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. அதுலேயும் நம்மளுக்கு வந்து பெயர்ஸு அதிகமாக இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, 2வது ட்ரா பி போர்டு, 3வது ட்ரா சி போர்டு, 4வது ட்ரா ஏசி. இப்படி நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சு கிடச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ அந்த விதத்தில் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும், இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை கண்டினியூஸாக டச்சஸ் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ நம்ம போன வெள்ளிக்கிழமை போட்டது, அதுக்கப்புறமா இந்த வெள்ளிக்கிழமை போடுறோம். இதுக்கு இடையில் நம்ம சேனலில் வீடியோ போடலை, ஏன்னா டைம் கிடைக்காதனால நம்ம வீடியோ போட முடியாமல் இருக்குது. இனி கண்டிப்பாக நம்மளோட சேனலில் எப்படி இருந்தாலும் 1 நாள் இல்லை 2 நாள் விட்டு வீடியோக்கள் கண்டினியூஸாக வரும். இப்போ 0 to 0க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 834 இருக்குது. இந்த ட்ரா ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5D அண்ட் 4D. இதோட ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 4 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 0 to 0க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 5. இப்போ இந்த 0 to 0க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 315. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 315 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்ம பார்த்தாச்சு. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மல்ங்கிற பேரில் வருது. நேற்றுக்கு வியாழக்கிழமை கரண்யா ப்ளஸ்ங்கிற பேரில் வரும். ஏன்னா ஒரு கிழமையும் ஒரு கம்பெனி பேரில் வருது. அதனால் அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வின் பண்ண முடியும். குத்து மதிப்பாக நம்ம நேற்றுக்கானது முந்தானத்துக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடாது நண்பா. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்தந்த வாரத்தோடைய நம்பர்ஸை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 315 நான் ஏற்கனவே சொன்னது போல் போன வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம போன வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் நம்மளுடைய சி போர்டை கெஸ் பண்ண போகிறோம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 898 இருக்குது. 898. இப்போ இதில் நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம வந்து 5D அண்டு 60 எடுக்கணும். அப்போ 5D 60 இது தான். இதோட நம்ம -1 and 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. அப்போ 7 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நண்பா. இது அப்படி நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற 2 போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு நண்பா. சி போர்டுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெயர்ஸ் வந்து ஒரு ட்ராக்கு முன்னாடி வந்ததோடு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் பெயர்ஸை பொறுத்த வரைக்கும் 7 8 அல்லது 8 7 டபுளாக இருந்தால் 7 7 8க்கு சான்சஸ் இருக்குது. இது உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஒரே ஒரு சி போர்டு நம்பரை மட்டும் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 27/9/2024 நிர்மல் NR 399க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.